தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். சீமானவர்கள் மேல பாண்டியக்கு இவ்வளோ விசுவாசமும், இவ்வளோ மரியாதையும் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒவ்வொருத்தருமே வியக்கிற மாரி தான் தற்போது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தனியார் நிகழ்ச்சி ஒன்றுல பாண்டிய அவர்கள் பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருந்தாரு. இதுல பல்வேறு கேள்விகள் நெறியாளர்கள் மூலம் கேட்கப்பட்டிருந்துச்சு. இதுல முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுடைய புகைப்படத்த போட்டு, இவங்கள நீங்க நேர்காணல் எடுத்தீங்க அப்படின்னா, இவங்களிடம் என்னென்ன கேள்விகள கேட்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க. இதற்கு உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிச்சு இறுதியாக அண்ணாமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுடைய புகைப்படத்தையும் போட்டு காட்டியிருந்தாங்க. இதுல உதயநிதி ஸ்டாலினிடம் பாண்டே அவர்கள் நெறைய கேள்விகள கேட்க விரும்புறேன். ஆனா இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்க போடுவீங்களா? அப்படின்றத யோசிச்சு பாருங்க அப்படின்னும், பதில நான் சொல்லிடுவேன். ஆனா உங்களால போட முடியுமா? அப்படின்னு நெறியாளர்கள பார்த்தீங்கன்னா, பயமுறுத்துற மாரியான ஒரு விஷயத்த பாண்டே அவர்கள் சொல்லியிருந்தாரு. அரசியல பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயத்துல அரசியல்வாதிகள் அழுத்தம் குடுப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சதுனால தான் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நெறியாளரிடம் சொல்லியிருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக சீமான் அவர்களுடைய புகைப்படம் வந்தபோது, எல்லா அரசியல் தலைவர்கள் மாரி பேர சொல்லி சொல்லாம, என்னுடைய அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லியிருந்ததும், அதற்கு அடுத்தபடியாக தேசியம் மேல உங்களுக்கு என்னென்ன இவ்ளோ கோவம் அப்படின்னு கேட்க விரும்புறேன் அப்படின்னும், மத்தபடி அரசியல் சம்பந்தமான கேள்விகள அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம கேட்க வேண்டிய தேவையே இல்ல அப்படின்னும், ஏன்னா திட்டவட்டமாக ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலயுமே அவர் என்னென்ன விஷயங்கள பண்ண போறாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு, தமிழ்நாட்டு மக்கள என்னென்ன மாரியான மேம்படுத்தணும், அவருடைய அரசியல் கொள்கைகள் என்னென்ன, எந்த மாரியான நுணுக்கங்கள வச்சு இந்தந்த அரசியல் கொள்கைகள அவர் நிறைவேற்ற போறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே திட்டவட்டமாக ஆட்சி வரைவோட தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால பிற அரசியல் தலைவர்கள ஒப்பிடும்போது, அண்ணன் சீமான் அவர்களிடத்துல நம்ம கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் மிக குறைவு தான் அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அண்ணன் சீமான், அண்ணன் சீமான் அப்படின்னு ரொம்பவே மரியாதையாக சொல்லியிருந்தாரு. சீமான் அவர்களுடைய முகத்திற்கு முன்னாடி நெறைய நெறியாளர்கள், நெறைய பத்திரிகையாளர்கள் புகழ்வத பார்த்திருப்போம். அவருக்கு பின்னாடி சீமான நெறைய விமர்சிக்கக்கூடிய நபர்களையும் பார்த்திருப்போம். ஆனா சீமான் இருந்தாலும், இல்லன்னாலும் சீமானுக்கு ஒரே மாதிரியான மரியாதை குடுக்கக்கூடிய பத்திரிகையாளராக பாண்டே அவர்கள் தான் தற்போது இருக்காரு அப்படின்றது தான் கள நிலவரமாக இருக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் இருந்தாலும், சீமான் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தம்பியாக பாண்டே அவர்கள் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரியே சீமான் அவர்களுக்கு பாண்டேவும் முழுக்க முழுக்க விசுவாசமாக இருக்காரு அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மாறியிருக்கு. பாண்டியன்னு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களுமே அண்ணன் சீமான் அவர்களோடு நெறைய முரண்பாடு இருந்தாலும், அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல நம்மளால விமர்சிக்கவே முடியாது அப்படின்றத ஒரே மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.